வணக்கம் சென்டர் மேப் வியூவர்ஸ், நான் உங்கள் கபிலன். நம்ம டெய்லியும் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி மார்ச் 21. இன்றைக்கி என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ்னால், தமிழ்நாட்டிலேருந்து ஒரு ரெண்டு நியூஸ் இருக்குது. நேஷ்னலு, இன்டர்நேஷ்னலு, அப்பாயின்மெண்ட்ஸு, டேஸு, ஸ்கீமு, அப்புறம் இம்பார்ட்டண்டாக ஏதாவது ஒரு டாபிக்ஸ் பார்ப்போம். ஓகேங்களா? இன்னைக்கு உண்டான பேஸில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இன்றைக்கி மார்ச் 21, 2025 டெய்லி கரண்ட் அஃபேர்ஸில் இன்றைக்கி தமிழ்நாட்டிலேருந்து என்ன நியூஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதான் என்ன இது நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைகோர்ட்டு ரீசெண்டாக ஒரு தீர்ப்பு ஒன்று சொல்லியிருக்காங்க. என்னன்னா, நம்ம வயதான பெற்றோர்கள் இருக்காங்களா, அப்பா அம்மா, அவங்களுக்கு இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களோட சொத்தை பசங்க வாங்கியிருப்பாங்க. உயிர் எழுதி வாங்கிட்டு அவங்கள முதியோர் இல்லத்துக்கு அனுப்புறதோ, அவங்கள டேக் கேர் பண்ணாமல், கேர் எடுத்துக்காம சொத்து தான் எழுதி வாங்கிட்டோமே, இவங்க நம்மளுக்கு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு மிதப்பில் என்ன பண்ணிடுவாங்க, அவங்கள கைவிட்டுருவாங்க. அந்த இதுக்கு அவங்கள சேஃப்கார்ட் பண்ணுங்கிற ஒரு பில்லு தான் அது. என்ன அப்படின்னா, சீனியர் சிட்டிசன்ஸ் கேன் ரிக்ளைம் ப்ராப்பர்ட்டி இஃப் நெக்லெக்டட் பை சைல்டு லவ் அண்ட் அஃபெக்ஷன் இம்ப்ளைடு. ஓகேங்களா? அவங்கள நெக்லெக்ட் பண்றாங்க, சொத்தை எழுதி வாங்கின பிறகு பெற்ற அப்பா அம்மா அவங்கள வயதானவர்களை கைவிடுறது தவறு, திருப்பி அவங்களுக்கு சொத்து திருப்பி செலுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பில்லு தான் அது. என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். பத்திரத்தில் வெளிப்படையான குறிப்பிடப்பட்டுள்ள நிபந்தனை இல்லாவிட்டாலும் குழந்தைகள் தங்களை பராமரிக்க தவறினால் அந்த பெற்றோர்கள் தனது பத்திரங்களை ரத்து செய்ய உரிமை உண்டு. ஓகேங்களா? இப்ப நான் ஒரு அப்பாவா இருக்கேன், எனக்கு வயசு 70 இருக்கு, என் பையனுக்கு நான் சொத்தை எழுதி கொடுத்துட்றேன். ஆனா அவரு என்னை பார்த்துக்காம என்னை வெளியில அனுப்பிச்சிடுறாரு வீட்டை விட்டு. ஸோ இப்போ ரீசெண்டாக நடந்துச்சுல ரேமண்ட், அதாவது ரேமண்ட் கான்க்ளேவோட ஓனர் ஷர்ட்ஸ் எல்லாம் அந்த இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அவங்க அது மாதிரி தான் சொத்தை வாங்கிட்டு அவரை கோடீஸ்வரா இருந்தவர் இப்போ அநாத ஆசிரமத்தில் தங்கியிருக்கிறாரு. அந்த மாதிரி பண்ணாம என்ன பண்றாங்கன்னா, நான் எழுதி கொடுத்த சொத்து இது செல்லுபடியாது, என் பையன் என்னை பார்த்துக்க மாட்டாரு நான் சொன்னா அது செல்லுபடி ஆகும். ஏன்னா பத்திரத்திலேயே அதை இன்க்ளூட் பண்ணலன்னா கூட ஜென்ரலா ஒரு சீனியர் சிட்டிசன் அப்பா அம்மா அவங்க பிள்ளைங்களை சொல்லி திருப்பி சொத்தை ரெக்ளைம் பண்ண முடியுங்கிற அந்த பில்லு. ஓகேங்களா? இந்த ரத்து செய்ய உரிமை உண்டு என்று சென்னை உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது. இதுக்கு பேர் என்னன்னா, பராமரிப்பு சட்டம் 23 பிரிவு. ஓகேங்களா? பராமரிப்பு சட்டம் 23 பிரிவின் கீழே இந்த பில்ல பாஸ் பண்ணிருக்காங்க. யாரு இந்த தீர்ப்பை கொடுத்திருக்காங்க? யாருன்னா சென்னை உயர்நீதிமன்றம். ஓகே, இது தமிழ்நாடு நியூஸ். அதுக்கப்புறம் என்னன்னா, இந்திய மீட்டரலாஜிக்கல் டே அப்படின்னு சொல்லிட்டு மீட்டரலாஜிக்கல் பத்தி பார்ப்போம். இது தமிழ்நாடு நியூஸ் தான். இந்திய மீட்டரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குன்னா, நியூ டெல்லியில இருக்கு. இது அடிக்கடி நம்மளுக்கு கொஸ்டின்ஸ்ல கேட்கறதா, RRB SSL கூட கேட்டிருக்காங்க. இது நியூ டெல்லியில இதோட என்ன ரெஸ்பான்சிபிள் இந்தியன் மீட்டரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்னா, இந்த சைக்ளோன்லாம் வருது இல்லைங்களா, புயல், அந்த இதுக்கு ரெஸ்பான்சிபிள் ஃபார், அதாவது பேர் வைக்கிறது, அதை கண்காணிக்கிறது, எங்க எத்தனை கிலோமீட்டர்ல புயல் வருது, கரையை கடக்க போதா, அப்படியே வலுவிழுக்க போதா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுதான் இது. இப்ப ரீசெண்டா கூட அந்த ரமணன்கிறவங்க மாறிட்டாங்க, பாலசுப்ரமணியங்கிற மாறிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்த்தோம். அதே இதுதான். இப்ப ரெஸ்பான்சிபிள் டு இந்த இந்தியன் மீட்டரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குன்னு கேட்டா நியூ டெல்லி. ஓகேவா? இதோட என்னன்னா, ரெஸ்பான்சிபிள் டு நேம் டிராபிக்கல் சைக்ளோன் ஃபார்மிங். இவங்க பேரும் வைப்பாங்க. எதுக்கெல்லாம் பேரும் வைப்பாங்க அப்படின்னா, நார்த் இந்தியன் ஓஷன், பே ஆஃப் பெங்கால் அண்ட் அரேபியன் சி. ஓகேங்களா? இதுல எங்க நடந்தாலும் இவங்க பேரு வைப்பாங்க. அரேபியன் சீல, நார்த் இந்தியன் ஓஷன்ல, அதுக்கப்புறம் பே ஆஃப் பெங்கால்ல எங்க புயல் நடந்தாலும் பேர் வைக்கிற உரிமை யாருக்கு இருக்குன்னா, இந்தியன் மீட்டரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் நியூ டெல்லி. இது வரைக்கும் என்னென்ன தமிழ்நாட்டில் நடந்த புயலுக்கெல்லாம் பேர் வச்சிருக்காங்கன்னா, 2004ல இருந்து இந்த வழக்கம் இருக்கு. பேர் இது வரைக்கும் வச்சிருக்கிறதுல லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸா நம்ம எடுத்தோம்னா, இம்பார்ட்டன்டா எடுத்தோம்னா, வார்தா புயல்னு சொல்லுவாங்க. சென்னையில 2016ல வார்தா புயல் வந்துச்சு. ஃபுல்லாவே மரங்கள்லாம் உளுந்து ரொம்ப சென்னையே ரொம்ப நிலை குலைந்து போனுச்சு. அந்த வார்தா புயல் தான் அது. அதுக்கப்புறம் ஓகி புயல்னு சொல்லிட்டு 2017ல நடந்தது. அதுக்கப்புறம் கஜான்னு சொல்லிட்டு 2018ல நவம்பர் மாசம். இது எல்லாமே நவம்பர் டிசம்பர்ல தான் நடக்கும் இந்த புயல். இந்த புயல் கஜாங்கிறது வேதாரண்யம், நாகப்பட்டினம், திருவாரூர் அண்ட் மயிலாடுதுறை போன்ற கடலோர மாவட்டங்கள், கடலூர் வரைக்கும் என்ன பண்ணுச்சு, கிட்டத்தட்ட இருக்கிற எல்லா தென்னை மரம், இருக்கிற எல்லா மரத்தையும் ஒரு வாஷ் அவுட் பண்ணிட்டு, இந்த காலகட்டத்தில் யாருன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்தாங்க. அப்போ இந்த இதுக்கு தான் கஜா ஒரு மிகப்பெரிய பேரழிவை உண்டாக்குனுச்சு. அதுக்கப்புறம் மிச்சுவாங்னு சொல்லிட்டு மிச்சுவாங்கிறது ஒரு புயல் 2023ல தாக்குனுச்சு. அப்புறம் பெங்கல் புயல் 2024ல தாக்குனுச்சு. இந்த இதெல்லாம் நமக்கு சைக்ளோன்ல பாக்குறோம். நம்ம மெயினா பார்த்தது இன்னைக்கு இந்திய மீட்டரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்
இதோட ஹெட் குவார்டர்ஸ் தெரியணுங்கிறது தான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நேஷனல் நியூஸ்ல என்ன வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராஜஸ்தான் ஸ்டேட் வந்து ஒரு பில் ஒன்று பாஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, அங்க இருக்கிற இந்த கோச்சிங் கிளாஸஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, ஐஏஎஸ் ஐபிஎஸ், அந்த ஸ்டேட் சர்வீசஸ், பேங்க்கு, எஸ்எஸ்சி, இந்த மாதிரி கோச்சிங் சென்டர்ஸ்க்குலாம் வந்து ஒரு விதி வச்சிருக்கிறாங்க. என்னன்னா 5 மணி நேரத்துக்கு மேல கிளாஸ் எடுக்கக்கூடாது. அது இல்லாம 16 வயசுக்கு மேல உள்ளவங்கள தான் கோச்சிங் கிளாஸ்ல சேர்க்கணும். எதுனாலன்னா இந்த ஜேஇ நீட் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா 6வது இருந்து படிக்க வச்சிருவாங்க. 6வது படிக்கும் போது அந்த பையனுக்கு என்ன வயசு இருக்குன்னு பாருங்க. ஜேடபிள்யூ எல்லாம் இந்த நார்த் சைட்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட்லயே கோச்சிங் கிளாஸ்க்கு அனுப்ப ஆரம்பிச்சிருவாங்க சாட்டர்டே சண்டேல. அது அவங்களுக்கு டிப்ரெஷன் உண்டாக்கி அவங்களுக்கு தற்கொலை முயற்சிக்கு உண்டாக்குதுங்கிறதுனால இந்த பில்லை கொடுத்துருக்காங்க. என்னன்னா ராஜஸ்தான் ஸ்டேட் பாசிட்டிவ் பில். என்ன பில்லுன்னா ரெகுலேட்டிங் த கோச்சிங் சென்டர். ஓகேங்களா? இப்ப நம்மள மாதிரி கோச்சிங் சென்டர் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி கோச்சிங் சென்டருக்கு ரெகுலேட் பண்றாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இதோட கேபிட்டல் என்னன்னா ஜெய்ப்பூர், பிங்க் சிட்டின்னு சொல்லுவாங்க. இது அப்படியே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கவர்னர் யாருன்னா ஸ்ரீ ஹரிபவ் கிருஷ்ணராவ் பக்டே அப்படிங்கிறவரு கவர்னரு. இதோட சிஎம் யாருன்னா பஜன்லால் சர்மா. பிஜேபி கவர்மெண்ட் இங்க ரன் ஆயிட்டு இருக்கு. இந்த இது வந்து டைம் வந்து 5 hour தான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் படிக்கணும். ஓகேங்களா? ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கோச்சிங் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் கைட்லைன்ஸ் என்னன்னா டோன்ட் கோ அண்டர் 16 ஏஜ் டு எனி கோச்சிங் சென்டர். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் நியூஸ் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஜாயின்ட் நேவல் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுல எப்போ இருந்தா 19ஆம் தேதியிலிருந்து மார்ச் 19ல இருந்து 22 மார்ச் 22 வரைக்கும் 19 மார்ச்ல இருந்து 22 மார்ச் வரைக்கும் இது ஒரு ஜாயிண்ட் நேவல் எக்ஸசைஸ் இந்தியாவுக்கும் பிரான்ஸுக்கும் நடக்குது. ஓகேங்களா? எங்க நடக்குதுன்னா அரேபியன் சீல. இந்த எக்ஸசைஸ்க்கு பேர் என்ன அப்படின்னா வருணான்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ரஷ்யாவுக்கு வந்து ஒரு மிலிட்ரி எக்ஸசைஸ், ஜாயிண்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ் நடக்கும். அதுக்கு பேர் என்னன்னா இந்திரா. இந்திரா மீன்ஸ் ஐஎன்டிங்கிறது இந்தியா மீனிங், ஆர்ஏங்கிறது ரஷ்யாவோட பாதி. அதுக்கப்புறம் இந்தியா விசஸ் வியட்நாமுக்கு வின்பா அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைப்பாங்க. அதுக்கப்புறம் இந்தியா விசஸ் ஸ்ரீலங்காவுக்கு ஸ்லைனக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஐஎன் வந்து இந்தியா, ஸ்ரீலங்காவுக்கு எஸ்எல். ஓகே, எக்ஸசைஸ்க்கு இஎக்ஸ், ஸ்லிங் எக்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் இது எல்லாமே வந்து மிலிட்ரி. அதுக்கப்புறம் ஆர்மில இந்தியாவில் நடக்கிற ஆர்மி எக்ஸசைஸ் வந்தா சக்தின்னு பேர் வைப்பாங்க. ஏர் மூலியமா எக்ஸசைஸ் நடந்தா கருடான்னு பேர் வைப்பாங்க. இந்த இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ரெமிட்டன்ஸ் டு இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் இங்க நம்ம இப்ப நான் அப்பா அம்மாவுக்கு ஃபாரின்ல இருந்து பணம் அனுப்பாங்களா, வெளிநாட்டுல வேலை பார்க்கறவங்க, அவங்களோட இதுல வந்து ஒரு இண்டைசஸ் எடுத்திருக்காங்க, ரிப்போர்ட் எடுத்திருக்காங்க. யார் வந்து அதிகமா எந்த நாட்டுல இருந்து போனவங்க அதிகமா இந்தியாவுக்கு பணம் வருது அப்படின்னா இது யார் வெளியிடுறதுன்னா ஆர்பிஐ. இது வந்து யூஎஸ்ஏல இருந்து இருக்கிறவங்க தான் அதிகமா பணம் வந்து இந்தியாவுக்கு பணம் வந்திருக்கு பேங்க் மூலயமா. அட் த சேம் டைம் 2வது யாருன்னா யூகே, 3வது எதுனா டிஃபால்ட்டா துபாய், 4வது வந்து சிங்கப்பூர். ஓகேங்களா? அதாவது யூஎஸ்ஏ த டாப் சோர்சஸ் ஆஃப் ரெமிட்டன்ஸ். ஓகே, டாப் சோர்சஸ் ஆஃப் ரெமிட்டன்ஸ் இந்தியானா பணம் அனுப்புறது. இது எத்தனை பர்சன்டேஜ்? 27.7%. இதுக்கு அடுத்தது யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யூகே. அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து எத்தனை இதுன்னா 40%. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதுல யார் வந்துருவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா துபாய், யுஏஇ அண்ட் சிங்கப்பூர். இங்க இருந்து அதிகமா நமக்கு பணம் வருது. இந்த இதை வெளியிடுறது யாரு அப்படின்னா ஆர்பிஐ. அதுக்கப்புறம் இன்டர்னல் சீபெட் அத்தாரிட்டி அப்படின்னா சர்வதேச கடல் படுகை அப்படின்னு சொல்லுவாங்க. கடல் படுகை அப்படின்னா சீபெட் அத்தாரிட்டி, கடலுக்கு பக்கத்துல இருக்கிற படுகை, ஆற்றுப்படுகைங்கிற மாதிரி சமவெளின்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி இதுல படுகை, ஆற்றுப்படுகை மாதிரி கடல் படுகை. இது எங்க வந்து இந்த இது ஆரம்பிச்சாங்க இன்டர்நேஷனல் சீபெட் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 1982ல யூஎன் கன்வென்ஷன் ஆஃப் லா ஆஃப் த சி அப்படிங்கிற இதுல 1982ல ஆரம்பிச்சிருக்காங்க. இது இப்போதைக்கு 30வது செஷன் இப்போதைக்கு நடக்குது. எங்க நடக்குதுன்னா ஜமைக்கால கிங்ஸ்டன்ங்கிற மாகாணத்துல நடக்குது. இது எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க இது கணக்கெடுப்புன்னா 1994ல. அதுக்கப்புறம் ரிப்போர்ட்ஸ் அண்ட் இண்டைசஸ் பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்னன்னா வேர்ல்டு ஹாப்பினஸ் ரிப்போர்ட் 2025. இது வந்து என்ன ரிப்போர்ட் எடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை எந்தெந்த ஆர்கனைசேஷன் சேர்த்து பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா யூஎன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், கேலப் அண்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்போர்ட், இது எல்லாம் சேர்ந்து வேர்ல்டுலயே வந்து ஹாப்பினஸ் எந்த நாடு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இது எல்லாமே ஸ்காண்டினேவியன் கண்ட்ரி தான் இருக்கு. ஸ்காண்டினேவியன் கண்ட்ரினா என்ன? நார்வே, ஸ்வீடன், பின்லாந்து, டென்மார்க், ஐஸ்லாந்து, இது மாதிரி. இந்த இதுல ஃபர்ஸ்ட் எது ரேங்க் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ்ல பெற்றிருக்குன்னா ஃபர்ஸ்ட் பின்லாந்து, 2வது டென்மார்க், 3வது ஐஸ்லாந்து. நம்ம எத்தனாவது இடத்துல இருக்குன்னா 118வது.
ஓகேங்களா. மொத்தம் 147 நாடு. இதுல லாஸ்ட் இடத்துல இருக்கிறது ஆப்கானிஸ்தான். ஓகேங்களா. இது என்னென்னலாம் இண்டிகேட்டர்ஸா எடுக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிடிபி, பெர் கேபிட்டா, லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, இதெல்லாம் சேர்த்து எடுக்கிறது தான் இந்த வேர்ல்டு ஹாப்பினஸ் ரிப்போர்ட். ஓகேங்களா. உலக மகிழ்ச்சி அறிக்கை. ஃபர்ஸ்ட் யார் இருக்காங்கன்னா பின்லாந்து, இந்தியா வந்து 118. அதுக்கப்புறம் அவார்ட்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்ன அப்படின்னு ஹால்பெர்க் பிரைஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்வீடன் நாட்டுல இந்த பிரைஸ் கொடுப்பாங்க. ஸ்வீடன் ரைட்டர் ஒருத்தர், அவரு 1986 இருந்து இந்த அவார்டு கொடுக்குறாங்க. ஸ்வீடன் நாட்டு ரைட்டரு. ஹால்பெர்க் பிரைஸ் 2025 யார் இந்த வருஷம் வாங்குறாங்கன்னா இந்தியாவை சேர்ந்த காயத்ரி சக்கரவர்த்தி. இவங்க இந்தியாவை சேர்ந்த கல்கத்தால உள்ளவங்க. இவங்களுக்கு இந்த ஹாபல் பிரைஸ் அவார்டு கொடுக்குறாங்க. இந்த இன்டர்நேஷனல் பிரைஸ் அவார்டட் ஆனுவலி பை த கவர்மெண்ட் ஆஃப் நார்வே டு அவுட்ஸ்டாண்டிங் ஸ்காலர்ஸ்க்கு. ஓகேங்களா. நார்வேல கொடுக்குறாங்க. நார்வே, ஸ்வீடன் சொன்ன இல்லைங்களா. ஒர்க் இந்த எதுலெல்லாம் ரொம்ப எமினன்ட் பர்சனா இருக்காங்கன்னா ஆர்ட்ஸ், ஹியூமனிட்டிஸ், சோசியல் சயின்ஸ், லா அண்ட் தியாலஜி, இந்த விஷயத்துலலாம் ரொம்ப எமினன்ட் பர்சனா இருக்கிறவங்களுக்கு இந்த அவார்டு கொடுக்குறாங்க. இதுக்கு காயத்ரி சக்கரவர்த்திங்கிறவங்களுக்கு இந்த வருஷம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்த்துருவோம். அப்புறம் அதோட தீம் பார்த்துருவோம். இந்த வாட்டி இம்பார்ட்டன்ட் டேஸ்ல என்ன அப்படின்னா மார்ச் 21 இன்னைக்கு இன்டர்நேஷனல் ஃபாரஸ்ட் டே. இது எப்பயில இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க, கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னா 2012 இந்த அவார்டு, இந்த டேவை கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க. தீம் வந்து இந்த வாட்டி ஃபாரஸ்ட் அண்ட் ஃபுட்னு அர்த்தம். இது எப்ப ஆரிஜின் ஆனிச்சு அப்படின்னா மார்ச் 21 இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஃபாரஸ்ட் இன் 2012 இருந்து யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி இந்த விஷயத்த கொண்டாடுறாங்க. ஓகேங்களா. அவங்க மூலமா 2012 இருந்து ஃபாரஸ்ட் அண்ட் ஃபுட்டுங்கிறது இந்த வருஷம் தீம். அதுக்கப்புறம் வேர்ல்டு டவுன் சிண்ட்ரோம் டே இன்னைக்கு நடக்குது. இந்த வேர்ல்டு டவுன் சிண்ட்ரோம் டேங்கிறது, சிண்ட்ரோம்னா என்னன்னா அந்த இது மாதிரி இருப்பாங்க. வேர்ல்டு டவுன் சிண்ட்ரோம் டேனா 21 மார்ச். இந்த குழந்தைகள்லாம் என்ன பண்ணா மூளை வளர்ச்சி குறைபாடு இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்ப 2 பேர் சேர்ந்து ஒரே நேரத்துல பிறக்குறாங்க அப்படின்னா ஒரு பையனை வந்து நல்லா இருக்கிற பையனுக்கு 40 வயசு ஆகுதுன்னா இந்த பையனோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னா 10 வயசு மூளை வளர்ச்சி தான் இருக்கும். 10 வயசு. ஸோ அவங்க 40 வயசு வரணும்னா எத்தனை வருஷம் வாழணும்னு பாருங்க. இவங்களுக்கு என்னன்னா அடிக்கடி ஸ்கின் ப்ராப்ளம் வரும், பொடுகு தொல்லை வரும். அது இல்லாம இவங்க பேச ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இவங்க ஒரு மன ரீதியாவே ஒரு விஷயத்துல கற்பனை சக்தி அதிகமா போட்டு இது பண்ணி இவங்க பண்ணுவாங்க. அடிக்கடி கோபமும் படுவாங்க, பேச்சுகள் நிறைய வராது. ஆனா இவங்க எளிதில் இவங்கள்ட்ட அந்த இம்யூனிட்டி பவர் கம்மியா இருக்கனால ஜுரமா இருக்கட்டும், சளி காய்ச்சலா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் இவங்க ஈஸியா அதுல அஃபெக்ட் ஆயிடுவாங்க. அதனால இவங்க எப்பொழுதுமே வேர்ல்டுல இருக்கிற எல்லாருமே இந்த டவுன் சிண்ட்ரோம் குழந்தைங்க ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. இவங்க தோற்றத்துல மாற்றங்கள் தெரியாது, மாற்றங்களே கிடையாது. வேற வேற கிளானா இருந்தாலும் டவுன் சிண்ட்ரோம்னாலே ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. அதுதான் இன்னைக்கு இந்த வேர்ல்டு டவுன் சிண்ட்ரோம் டே மார்ச் 21. இன்னைக்கு உண்டான தீம் என்னன்னா இம்ப்ரூவ் அவர் சப்போர்ட் சிஸ்டம். ஓகேங்களா. வெளியில எங்கேயாவது பாத்தீங்கன்னா டவுன் சிண்ட்ரோம் உள்ள குழந்தைங்களுக்கு பேச்சு கொடுத்து அவங்கள பேச வைங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் இன்னைக்கு வேர்ல்டு பொயட்ரி டே. இன்னைக்கு என்னன்னா பொயட்ரி இஸ் த பிரிட்ஜ் ஃபார் பீஸ் அண்ட் இன்க்ளூஷன். இன்னைக்கு வேர்ல்டு பொயட்ரி டே கூட. இன்னைக்கு மார்ச் 21 3 இம்பார்ட்டன்ட் டே. இன்டர்நேஷனல் ஃபாரஸ்ட் டே, வேர்ல்டு டவுன் சிண்ட்ரோம் டே, அதுக்கப்புறம் பொயட்ரி டே. அதுக்கப்புறம் இன்னைக்கு என்ன ஸ்கீம் பாக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தொழிலாளர்களை தேடி மருத்துவ திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து பாக்குறோம். தொடக்கம் வந்து இது எப்ப நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 9/1/2024 ஆரம்பிச்சிருக்காங்க தொழிலாளர்களை தேடி மருத்துவம். இது எங்க தொடங்கப்பட்டது அப்படின்னா திருவள்ளூர் மாவட்டத்துல தொடங்கியிருக்காங்க. இதுல வந்து தொழிற்சாலை தொழிலாளர்கள், கட்டுமானம் உள்ளிட்ட அமைப்பு சாரா தொழிலாளர்கள், புலம்பெயர் தொழிலாளர்கள். ஓகேங்களா. இப்ப திருப்பூர்ல எல்லாம் பார்த்து இதுல இருந்து வராங்கல்ல, நார்த் சைட்ல இருந்து, அவங்களுக்கு எந்த பெயரில் தொடக்கம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தொழிலாளர்களை தேடி மருத்துவ திட்டம், தொற்று நோய்களுக்கான பணியிடம் சார்ந்த பரிசோதனை. ஓகேங்களா. இவ்வளவுதான் இன்னைக்கு உண்டான திட்டம். அதுக்கப்புறம் இன்னைக்கு தமிழ்நாடு எக்கனாமிக் சர்வே என்ன பார்த்திருக்கோம்னா இன்னைக்கு வந்து இந்த தமிழ்நாடு எந்தெந்த இதுலலாம் ரேங்க்ல ஃபர்ஸ்ட் இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் இன்னைக்கு தமிழ்நாடு லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அமாங் மேஜர் இந்தியன் ஸ்டேட்ஸ். ஓகேங்களா. லைஃப் எக்ஸ்பெக்டன்சி நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் கேர் சர்வீஸ்ல தமிழ்நாடு எத்தனாவது இடத்துல இருக்குன்னா 3வது இடத்துல இருக்கு. அதுக்கப்புறம் சோசியல் ப்ராக்ரஸ் இண்டெக்ஸ், சமூக மேம்பாட்டு குறியீடுல இந்த தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்கு. அதுக்கப்புறம் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோன் ரேங்க் ஹையர் எஜுகேஷன், உயர்கல்வி சேர்க்கறதுல எந்த நம்ம இது வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கு தமிழ்நாடு. அதுக்கப்புறம் செகண்ட் ரேங்க்ல எதுல இருக்கான்னா குழந்தைகள் இறப்பு விகிதத்துல, அதுக்கப்புறம் வந்து இன்ஃபன்ட் மார்டாலிட்டி, குழந்தைகள் இறப்பு விகிதத்துல ஃபர்ஸ்ட் ரேங்க். இறப்பு குறைவா இருக்கு, பிறக்கிறதுலயும் ஃபர்ஸ்டா இருக்கு, இறக்குறதுலயும் ஃபர்ஸ்டா இருக்கு. அதுக்கப்புறம் லோ பாவர்ட்டி ரேஷியோலையும் நம்ம தான் செகண்ட் ரேங்கா இருக்கும். அதுக்கப்புறம் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் இருக்கு இல்லைங்களா. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்
யூஎன் நேஷன் கொடுத்துச்சிங்களா, அதுலயும் ஹெல்த் செக்டார்லயும் நம்ம 3வது ரேங்க் இருக்கோம். அதுக்கப்புறம் டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூட் தமிழ்நாட்டில் எத்தனை இருக்குன்னா டாப்ல இருக்கு. ஓகே, ஆல் ஓவர் த ஸ்டேட்ல 29 ஸ்டேட்ல நம்ம தான் டாப்ல இருக்கோம். எத்தனைன்னா தமிழ்நாடு இன்ஜினியரிங் காலேஜ் 506, பாலிடெக்னிக் இன்ஜினியரிங் காலேஜஸ் வந்து 492 மொத்தம் எண்ணிக்கையில இருக்கு. அதுக்கப்புறம் இதுல சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் ஹெல்த்னு சொன்னோம் இல்லைங்களா, இன்னைக்கு நம்ம எக்ஸாம் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு கொஸ்டின்ஸ் பார்ப்போம். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் அதிகமாக நம்மளுக்கு மெயின்ஸ் கொஸ்டின் எல்லாம் வரும். இதை பத்தி இன்னைக்கு தெளிவா பார்ப்போம். ஓகேங்களா, இது இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் யுனைடெட் நேஷன் 2015 செப்டம்பர்ல வந்து அறிவிச்சிருக்காங்க. என்னென்ன அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா ஒரு 17 கோல் இருக்கு. அந்த கோலை வச்சுதான் நம்ம 2030க்குள்ள அடையணும் அப்படின்ட்டு. என்னன்னா அஜெண்டா ஃபார் சஸ்டைனபிள் கோல் அஜெண்டா 2030க்குள்ள அந்த அஜெண்டாவை நம்ம அடையணும். இதுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க அப்படின்னா பீப்புள், பிளானட் அண்ட் ப்ராஸ்பரிட்டி. மக்கள், இது கோள்கள், இது செழுமையான வாழ்க்கை. ஓகேங்களா, எல்லா இதுவும் பெற்று வாழணும். இதை பாருங்க, யூஎன் ஜெனரல் அசம்பிளி செப்டம்பர் 2015 ஒரு அடாப்ட் பண்ணிருக்காங்க. எங்க வேர்ல்டு லெவல்ல, குளோபல் லெவல்ல டெவலப்மெண்ட் விஷன். குரோத் மட்டும் இருந்தா பார்த்தாது, டெவலப்மெண்ட் வேணும். எப்படி ஒரு நாடு டெவலப்மெண்ட் அடைஞ்சதுன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு 17 விதமான கோல்ஸ் வச்சிருக்காங்க. இது எல்லாத்தையுமே நம்ம அட்டைன் பண்ணிட்டோம்னா ஒரு நாடு வந்து டெவலப்மெண்ட் அடைஞ்சிட்டுன்னு அர்த்தம். 2030க்குள்ள அடையணுங்கிறதா, இது எல்லா நாடும் அடையணுங்கிறதா இலக்கு. அதோட அஜெண்டா என்ன அப்படின்னா பீப்புள், பிளானட், ப்ராஸ்பரிட்டி. ஓகேங்களா, இதுல 17 சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் இருக்கு. அது என்னென்னு பாத்தீங்கன்னா பாவர்ட்டி. ஓகேங்களா, பாவர்ட்டினா வறுமையே இருக்கக்கூடாது. ஜீரோ ஹங்கர், யாரும் உணவு இல்லாம இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் குட் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங், உடல் நலம் நல்லா இருக்கணும். எந்த ஒரு போதைப் பொருளுக்கும் அடிமையாகாம எந்த மக்களும் வந்து இப்ப டாஸ்மாக் பிரச்சனை இருக்குங்களா அது மாதிரி இருக்கக்கூடாது. குட் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங், நல்ல வாழ்க்கை, உயர்வான வாழ்க்கை வாழணும். அதுக்கப்புறம் குவாலிட்டி, நல்ல எஜுகேஷன். ஓகேங்களா, அப் டு டிகிரி வரைக்கும் நல்ல எஜுகேஷன், குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி எஜுகேஷன் கொடுக்கறது. அதுக்கப்புறம் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, பிறப்பால் ஏற்றத்தாழ்வு பார்க்கக்கூடாது, சம்பளத்தால் ஏற்றத்தாழ்வு பார்க்கக்கூடாது. எந்த நேரத்துல யாரும் ஆண் பெண்ணுங்கிற வேறுபாடு பார்க்காம எல்லாரும் ஈக்குவலா இருக்கணும். அதுக்கப்புறம் கிளீன் வாட்டர் அண்ட் சானிடேஷன் கிடைக்கிறது ஒரு நாட்டில் நல்லா கிடைச்சதுன்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அட்டைன் பண்ணதா அர்த்தம். அதுக்கப்புறம் அஃபோர்டபுள் அண்ட் கிளீன் எனர்ஜி. ஓகேங்களா, கிளீன் எனர்ஜினா என்ன, நம்ம இப்ப இந்த பைக்லாம் இருக்கு இல்லைங்களா, இ பைக்கு, அதுதான் கிளீன் எனர்ஜி சொல்லுவாங்க. H2ன்னு சொல்லிட்டு ஹைட்ரஜன்ல போட்டோம்ல, அதுவும் கிளீன் எனர்ஜின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதுக்கப்புறம் டீசென்ட் ஒர்க் அண்ட் எக்கனாமிக் growth, எக்கனாமிக்ல வளர்ச்சி இருக்கணும். இது டெவலப்மெண்ட்டுக்காக உள்ளது. growthனா என்ன, ஒருத்தவங்கள்ட்ட பணம் இருக்கு, 1 கோடி ரூபா பணம் இருக்கு அப்படின்னா அது growth. அந்த 1 கோடி ரூபா பணம் வந்து எஜுகேஷனை வச்சு ஒரு 10-15 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து அந்த 1 கோடி ரூபா சம்பாதிச்சோன்னா அது டெவலப்மெண்ட். ஓகேங்களா, டீசென்ட் ஒர்க் ஃபார் அண்ட் எக்கனாமிக் growth. அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரி, இன்னோவேஷன் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதெல்லாம் இருக்கணும். ரிசர்ச் அண்ட் அப்புறம் சஸ்டைனபிள் சிட்டிஸ் அண்ட் கம்யூனிட்டிஸ். ஓகே, அதுக்கப்புறம் ரெடியூஸ்டு இன்இக்வாலிட்டி, மக்கள்ல உள்ள ஏற்றத்தாழ்வை குறைக்கணும். அதுக்கப்புறம் ரெஸ்பான்சிபிள் தான் கன்சம்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன், கன்சம்ஷனுக்கும் ப்ரொடக்ஷனும் ஈக்குவலா இருக்கணும். ஓகேங்களா, அதுக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்கணும். அதுக்கப்புறம் கிளைமேட் ஆக்ஷன், அதாவது என்விரான்மெண்ட்டை பாதிக்கிற மாதிரி எந்த ஒரு ஃபேக்டரியா இருக்கட்டும், கார்பன் டை ஆக்சைடு எமிஷனா இருக்கட்டும், மீத்தேன் எமிஷனா இருக்கட்டும், அதெல்லாம் குறைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் லைஃப் பிலோ த ரிவர், அதுக்கப்புறம் லைஃப் ஆன் லேண்டு, பீஸ், ஜஸ்டிஸ் அண்ட் ஸ்ட்ராங் இன்ஸ்டிடியூஷன், இது எல்லாமே உடனே முடிக்கிறது. அதுக்கப்புறம் பார்ட்னர்ஷிப் ஃபார் த கோல்ஸ். இந்த 17 நம்ம அட்டைன் ஆட்டோம்னா நம்ம டெவலப்மெண்ட் அடைஞ்சிட்டு தான் அர்த்தம். இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் யூஎன் அசம்பிளி நமக்கு வகுத்து கொடுத்துருக்கு. 2030 டார்கெட்டா வச்சு ஒரு அஜெண்டாவும் பாஸ் பண்ணிருக்கு. ஸோ இது மெயின் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியம். ஸோ இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணுங்க. எனக்கு அப்பதான் எனக்கு இன்னும் இன்ட்ரெஸ்ட் வரும் கிளாஸ் எடுக்க, நிறைய பாயிண்ட்ஸ் கொடுக்கவும் எனக்கு தோணும். ஏதாவது ஃபிளாஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் அடுத்த திங்கட்கிழமை நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம். ஓகேங்களா, தேங்க்யூ. Send a map. You dare to dream, we care to accomplish.